உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப டேன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸை வந்து நல்ல 10 நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி மங்கெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸை பல நல்ல க்ளாஸி ஸ்கின்னாக மாற்றி கொடுக்குங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைவாக ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேன் ஆகிடுச்சு. அந்த டேனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கை யூஸ் பண்ணி சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேக்கை இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? இது ஒரு மேஜிக் பேக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா 10 நிமிஷத்தில் என் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி பளிச்சுன்னு மாற்றிருச்சு. அதுக்கு தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். இந்த ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும். வேறு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசிலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸை வந்து எந்த தூசியும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய அழுக்குகள் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க. இது கூடவே நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள்கள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து தருங்க. நம்ம அடுத்து வந்து எடுத்துருக்கிறது கிராம்பு தாங்க. இந்த கிராம்பு வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸை நல்லா இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கிராம்பு சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 10-15 கிராம்பு இருக்கும். இப்போ அரிசியும் இந்த கிராம்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நான் இதை ஊற விட்டுட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு 1 ஹவர் மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி அது முன்னாடி ஊறிடும். அடுத்து நம்ம எடுத்துருக்க முக்கியமான ஒரு பழம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம் தாங்க. பெரும்பாலும் ஆரஞ்சு பழத்தோட தோல்களை நம்ம யூஸ் பண்ணி இந்த எந்த பேக்காக தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோட தோல்களை நம்ம நீக்கிட்டு உள்ளே இருக்க பல்ப்பை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லது. விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும். இந்த சொலைகளை வந்து நம்ம பாதி அளவு, ஒரு பழத்தில் பாதி அளவு சொலைகளை நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்க அந்த நாரெல்லாம் கூட எடுக்க வேண்டாங்க. அதிலலாம் நார் சத்துக்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் நீக்க வேணாம். சீடை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் நம்ம கிராம்பையும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. ரைஸ் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு. இந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக வடிச்சிடவே கூடாது. தண்ணியோட தான் நம்ம கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசி, கிராம்பு, தண்ணி 3ஐயும் நம்ம அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஊற்றும்பொழுது கொஞ்சம் அளவாக பார்த்து தேவையான அளவாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக நமக்கு வந்துடக்கூடாது இந்த பேக்கு. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம் தாங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை ஒரு 5 சொலைகள் நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க. ஆல்ரெடி இருக்கிற தண்ணி நமக்கு போதுமானது. இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமான வடிகட்டியாக வச்சு நீங்கள் இதை வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஏன்னா ரைஸ் வந்து நல்லா நமக்கு நைஸாக அரைஞ்சிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைஸாக அரையாத பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கமான வடிகட்டியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்யூராக நமக்கு இந்த ஜூஸ் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரைஸ் அரைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு. இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லைங்க. இதை நீங்கள் ஸ்க்ரப்பராக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கை கால்கள் எங்கெங்கே உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா
கடலை மாவு தாங்க ஆட் பண்ண போகிறோம். நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃபேஸில் இருக்க தேவையில்லாத ஆயில்களை நீக்கி நம்ம ஃபேஸை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஆயில் தாங்க. அதாவது சுத்தமான கோகோனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா விட்டமின் இ கேப்சூல் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கோகோனட் ஆயிலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. மீதி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹனி தாங்க. சுத்தமான ஹனியை 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு செம்மையான ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸை வந்து செம்ம க்ளாஸியாக மாற்றி கொடுக்குங்க. இது வந்து என் ஃபேஸை பாருங்கள், எந்த அளவுக்கு டல்லாக டார்க்காக டேன் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே ஷாக்காக இருக்கும், என்னுடைய ஃபேஸ் தானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி ஃபேஸை எப்படி சேஞ்ச் ஆக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஹாய், இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ என் ஃபேஸை நான் க்ளீன் பண்ணவே இல்லை. காலையில் போட்ட மேக்கப் வெளியிலலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன். சரின்ட்டு ஃபேஸை வந்து நான் மில்க் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் பாருங்கள், செம்ம டல் ஆகிடுச்சு. நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்குகள்லாம் எடுத்துருக்கு அப்படின்ட்டு. ரா மில்க் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தான் ஃபேஸில் வந்து பேக் வந்து எப்பயுமே அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆயில் வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு கிளாஸியாக காட்டும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ மில்க் வச்சு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். செம்ம அழுக்கு இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக அழுக்கெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னல, அது என்ன ஆயில், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பொட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி முதவே நான் ரிமூவ் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ தான் எடுத்தேன். இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கோகோனட் ஆயில் தாங்க. நல்ல சுத்தமான கோகோனட் ஆயில், நல்ல செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலை வந்து நான் ஒரு 2 ட்ராப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது இந்த கோகோனட் ஆயில். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஒரு மசாஜ் வந்து மைல்டாக கொடுத்துக்கோங்க. நல்லா கண்ணை சுற்றி. நீங்கள் டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட வெறும் கோகோனட் ஆயிலே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குங்க. ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா சாஃப்டாக மாற்றிடும். இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. டெய்லியுமே நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆயில் வந்து ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். சுத்தமாக என் ஃபேஸ்லலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு, சாஃப்டாக. பயங்கர ரஃப்பாக இருந்துச்சு என் ஃபேஸு. இப்போ பார்த்தா நல்ல ஒரு சாஃப்டாக மாறிடுச்சு. நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஆயில் வந்து துடைக்கவே தேவையில்லை. அதுக்கு மேலேயே நம்ம இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்கை தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன்.
நீங்கள் ப்ரஷ் வச்சு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அது கையில் மட்டும் எடுத்துக்கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேக் மிச்சம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக, அதனால் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த 2 ப்ராசஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ என்னுடைய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. இவ்வளோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் இருக்குன்னா நீங்கள் நெக்குக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு கைகள்லாம் கூட ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் சொல்ல போனால் கால்கள் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டேன் இருக்கும், அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ட்ரையாக விட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி அப்படியே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இதை வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் விட்டாச்சு. இப்போ ஃபேஸை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ்னு கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே மில்க் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலையா, அந்த மில்க் மிச்சம் இருக்குது, அதில் லைட்டாக நான் தொட்டுட்டு ஒரு மசாஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி ஜென்டலாக பண்ணிக்கோங்க. ஒத்த கையிலே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 கை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். கண்டிப்பாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. டேன் எங்கே இருக்கோ அங்கே நல்லா கொஞ்சம் மசாஜ் நல்லா கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் இருக்குது டேனு, அது மாதிரி பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் நல்லா கொஞ்சம் இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்கு. வாவ், அப்ளை பண்ண இந்த இடத்துக்கும் என்னுடைய நெக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. அப்ளை பண்ணிட்டு விடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் மசாஜெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இங்கே எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு. வாவ், எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்கின்னில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்துருக்கு. கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி விட்டு ஃபேஸை வந்து நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேங்கப்பா,
செம்ம ரிசல்ட்டுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை வந்து பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஷைன் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு பேக் மட்டும் போதும். எங்கே போனாலும் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து செம்ம கிளாஸியாக மாறிடும். உங்கள் டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுவீங்க. பாருங்கள் எனக்கு இங்கே இருந்த டேனெல்லாம் எனக்கு இங்கே இருந்துச்சு ஆல்ரெடி. இப்போ தான் எனக்கு வந்து மங்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அது எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த இடம்லாம் பாருங்கள் ஈவனாக இருக்குது. நல்லா ஈவன் டோனில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? என் கைகளை விட என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக க்ளாஸியாக இருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டேன் இருக்குது, உங்களுக்கு மங்கு ஸ்டார்ட் ஆகுது, உங்கள் ஃபேஸ் பார்க்கறது டல்லாக இருக்குது அப்படின்ட்டு கவலையே படாதீங்க. இந்த ஒரு பேக்கை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது. தேங்க்யூ. see you. bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.